நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, நான் எல்லாத்தையுமே வாங்க தயாரா இருக்கேன் மகாராஜா. ஆனா விலை சாதாரண பொருட்களுக்கு சாதாரண விலை இருக்கும். இது அரசாங்க பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாமே விலை மதிப்பற்ற பொருட்கள். ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கலன்னா... இல்ல மகாராஜா, நீங்க சொல்றது சரிதான். நீங்க கேட்கிற விலை உங்களுக்கு கிடைக்கும். இங்க வேண்டாம், நீங்க தங்கி இருக்கிற இடத்துலயே விலைய பேசி முடிச்சிடலாம். செல்வத்தையும் அங்கிருந்தே நான் வாங்கிக்கிறேன். இந்த விலை மதிப்பில்லாத பொருட்களையும் அங்க வச்சே உங்களுக்கு தரேன். விஜயநகர பொக்கிஷங்களை எல்லாம் கை காலா வெளிநாட்டுக்காரங்களுக்கு விக்கிறானா? சரி, நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப நல்லது, வாங்க. அம்மா காளியம்மா காப்பாத்து. இப்ப இவன் தும்மனா உயிரோட இருக்க மாட்டோம். சீக்கிரமா சந்திப்போம். ஐயோ, நான் திரும்பவும் கதவு திறந்து வச்சுட்டேனா? மகாராஜா, மகாராணி, ரெண்டு பேரும் சீக்கிரம் உள்ள போங்க. அட, எப்படிங்க உள்ள போறது? அந்த அறைக்குள்ள போனா ஒரே பெரிய பெரிய கொசுவா இருக்குது. எனக்கு உள்ள போயெல்லாம் ஓய்வு எடுக்க முடியாது. எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க உள்ள போய் தான் ஆகணும். ஏன்? ஏன்னா வெளியாளுங்க வராங்க. என்னது? தாக்க வராங்களா? போலாம் மகாராணி, சீக்கிரம் போலாம். வாங்க சீக்கிரம். தப்பிச்சிட்டாங்க. சாரதாம்மா, யார் தப்பிச்சிட்டாங்க? அது வந்து சாப்பாடு கொஞ்சம் அதிகமா வச்சுட்டேமா. நீ வந்தது நல்லதா போச்சு. கொஞ்சம் வாங்கிட்டு போறியா? இல்ல நான் வாங்க வரல, உங்களுக்கு இத கொடுக்கறதுக்காக வந்தேன். பாஸ்கருக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, நான் உள்ள போய் பாஸ்கர் கிட்டே கொடுக்கறேன். இல்ல நீ 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 உள்ளலாம் போக வேண்டாம். அது வந்து ஏன் ஆமா, போகாத. நான் ஏன் உள்ள போக கூடாது? அம்மா, நீங்க ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? அப்படி என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. உள்ள யாரு இருக்காங்க? யாரும் இல்ல. இல்ல என்னமோ இருக்கு. இல்ல, நான் எதையும் மறைக்கல. பாஸ்கர், இங்க என்ன பண்றீங்க? ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க கண்டிப்பா என் அப்பாவோட அறைக்கு தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, கண்டிப்பா நீங்க எங்க அப்பாவோட பாதுகாப்பு ஏற்பாட பார்க்க தான் வந்திருப்பீங்க. அப்படிதானே பாஸ்கர்?
உங்களை பொறுத்த வரைக்கும் மகாராஜா தானே ரொம்ப முக்கியமானவர். நான் சொல்றது சரிதானே? இல்ல இல்ல அமரப்பள்ளி, பாஸ்கர் இப்ப மகாராஜாவை பார்க்க வரல. அப்புறம் பாஸ்கர் யாரை சந்திக்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. அட, அவங்க முன்னாடி தான் நிக்கிறாரு. அட நீ என்ன சொல்ற? நான் உண்மையை தான் சொல்றேன். அட, ஏன் நீ பேச மாட்டேங்கிற? அமரப்பள்ளி, இவரு உங்களை தான் பார்க்க வந்திருக்காரு. என்ன? அட ஏய், வெளியே போ. நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு தொடுத்துறீங்களா? ஆமா, இது புதுசா என்ன? நான் எப்போ உன்னை வெளியே தான் துரத்துவேன். தப்பா நினைச்சிட்டியா? அப்படிதான் நினைக்கணும். அட, ராத்திரி எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த நேரத்துல நீ வீட்ல தானே இருக்கணும். உனக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எப்ப பார்த்தாலும் அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி எங்க வீட்லயே சுத்திட்டு இருக்க. சரி, இனிமே நான் உங்க வீட்டுக்கே வரவே மாட்டேன். நீங்களே கூப்பிட்டா கூட நான் வர மாட்டேன். ஒன்னும் தேவையில்ல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ ஏற்கனவே ஒரு ஓட்ட பாத்திரம் மாதிரி தான். எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீயும் கண்டிப்பா ஒரு ஓட்ட வாய் தான். சரி, ஆனா நான் இனிமே உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. வாசல் இந்த பக்கம். சாரதாம்மா, சாரதாம்மா, தள்ளாதீங்க. அட, கிளம்பு கிளம்புன்னு சொல்றல. போ போ போ, இந்த பக்கம் வந்துடாத. பாஸ்கர், இவன் சொல்றது உண்மையா? நீங்க என்ன பார்க்க தான் வந்தீங்களா? அட இவன் சின்ன பையன், ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான். நீ இவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா? ம், அப்படியா? நான் சின்ன பையனா? நான் வளரிட்டு இருக்கேனா? ம்? அமரப்பள்ளி, உங்களால தான் இவர் என் தூக்கத்தையே கெடுத்துட்டாரு. என்னை எழுப்பி எனக்கு அமரப்பள்ளி ஞாபகமா இருக்கு, அதனால என்னால ஒழுங்கா தூங்க முடியல. வா போய் அமரப்பள்ளியை பார்த்துட்டு வரலான்னு சொன்னாரு. ஏய், இவன் வந்து என்ன வந்து போய் உங்களுக்கு என்னாச்சு? அமரப்பள்ளிய கண் முன்னாடி பார்த்ததும் பேச்சு மூச்சே இல்லாம போயிட்டீங்க. அப்போ நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, பாஸ்கர் மேல சத்தியமா. ஆ, பாஸ்கர், உங்களுக்கு என் ஞாபகம் ஏன் வந்துச்சு? என்ன இப்படி உளறிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா சொல்லுங்க பாஸ்கர். சொல்றேன். வந்து எனக்கு என்ன உங்களுக்கு? உங்களுக்கு என்ன? என்ன போட்டு அடிப்பாங்க. என்னது, அடிப்பாங்களா? சாரதாம்மா அடிப்பாங்க, பயங்கரமா அடிப்பாங்க. அம்மா என்கிட்ட வீட்டுல தண்ணி பிடிச்சு வைக்க சொன்னாங்க. ஆனா நான் தண்ணி பிடிக்க மறந்துட்டேன். அதான் நான் வீட்டுக்கு போய் சீக்கிரமா தண்ணி பிடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். இந்த மயில் தொகையை வச்சுக்கோ, சீக்கிரம் வா. ஐயோ, இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம். பாஸ்கர், எதுவுமே சொல்லாம. பாஸ்கர், நில்லுங்க. இங்க என்ன நடக்குது? அந்த சின்ன பையன் பாஸ்கருக்கு என் ஞாபகம் வந்ததுனாலதான் என்ன பாக்குறதுக்காக இங்க வந்ததா சொன்னான். ஆனா பாஸ்கர் என்ன பார்த்து ஒழுங்கா பேசாம வேற ஏதோ சொல்லிட்டு போறாரு. என் ஞாபகம் பாஸ்கருக்கு வந்ததுனாலதான் இங்க வந்திருப்பாரு போல இருக்கு. நீ என் நண்பனே இல்ல, நீ என்னோட எதிரி. சரியான ஆள் நீ. ஆமா, எதுக்காக நீ இப்படி அமரப்பள்ளி கிட்ட போய் சொன்ன? ஏன்னா நான் பார்த்ததை நீ பார்க்கவே இல்ல. நீ என்ன பார்த்த? அவங்க கண்கள்ல உங்க மேல இருந்த காதல் தெரிஞ்சது. காதலா? வாய மூடு. இவர் பெரிய அப்படியே காதல் ஞானி. 3 அடிதான் இருக்கிற காதலுக்கு இதெல்லாம் பேச ஆரம்பிச்சியா? அடே, அவ கை கால உடைய மக. அவன் என் உயிர் எடுத்து மேல அனுப்பிடுவான். ஆனா பாஸ்கர், நீ எதுவும் பேசாத, வா வீட்டுக்கு போலாம். அட ஷூ. அப்பா, இன்னைக்கு நீங்க பொட்டு வைக்காமயே அரசவைக்கு வந்துட்டீங்க. அதான் நானே இங்க வந்து உங்களுக்கு பொட்டு வைக்கலான்னு வந்தேன்ப்பா. மகளே அம்மு, நீ எப்படியெல்லாம் என்ன கவனிச்சுக்கிறமா. இன்னைக்கு நீ அரசவையிலேயே உட்கார்ந்து அரசவையோட நடவடிக்கைகளை பாரு. சரிங்கப்பா. மகாராஜா, ஒன்னு சொல்லட்டுமா? உங்க பொண்ணு அமரப்பள்ளி பண்பாட்டை மதிக்கிற ஒரு பொண்ணு.
இவங்க பண்பாட்டை பார்த்து என் மனசு நிறைஞ்சு போச்சு. நீங்க பல்லாண்டு வாழணும்மா. சரி, அரசவை நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கலாமா? இவரு இங்கேயா? மகாராஜா வாழ்க. மகாராஜா, விஜயநகரத்து எதிரியான போர்ச்சுகீசிய வீரன் நம்ம நாட்டுக்குள்ள ஒரு வீட்டுல பதுங்கி இருந்ததா ரகசிய தகவல் வந்தது. நாங்க விசாரிச்சு இவனை கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. விஜயநகரத்தோட எதிரி பிடிபட்டுட்டா மகாராஜா. சரி, இவரை விசாரிச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கொண்டு வர சொல்லு. இப்ப கை காலாவால தப்பிக்கவே முடியாது. இவன் யாருங்கிற உண்மையை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டாம நான் விட மாட்டேன். இது விஜயநகரத்தோட பொக்கிஷமாச்சே. இந்த பொக்கிஷம் இவனுக்கு எப்படி கிடைச்சது? நானும் அதை தான் கேட்கிறேன் குருவே. இதுக்கான பதிலை இப்ப போர்ச்சுகீஸ்னு சொல்லுவான். சொல்லு, இதெல்லாம் உன் கைக்கு எப்படி யாரால வந்தது? சீக்கிரமா பதில் சொல்லி, இல்ல மகாராஜா உனக்கு இப்பவே இங்கேயே தண்டனையை கொடுத்துருவாரு. மகாராஜா, இவன் விஜயநகரத்துடைய பொக்கிஷத்தை திருட வந்தவன். விஜயநகரத்தோட எதிரி இப்ப உங்க கண் முன்னாடி நிக்கிறான். இப்ப உங்க வாள் அமைதியா இருக்குமா? இவனுக்கு இப்பவே இந்த நொடிய மரண தண்டனையை கொடுங்க. இவர் எதுக்காக என்ன கொல்ல போறாரு? எனக்கு எல்லாத்தையும் வித்ததே இவர்தான். அதுக்கு பதிலா நான் ஏகப்பட்ட செல்வங்களை கொடுத்திருக்கேன் உங்க மகாராஜாவுக்கு. நீங்களே உங்க மகாராஜா கிட்ட கேட்டு பாருங்க. விஜயநகரத்தோட பொக்கிஷத்தை பாதுகாக்கிற பொறுப்பே உங்களோடது மகாராஜா. ஆனா நீங்க இத வித்துட்டீங்களா? விஜயநகரத்தோட மானம் மரியாதையே வித்துட்டீங்களா மகாராஜா? விஜயநகரத்தோட பொக்கிஷத்தை போய் ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு வித்துட்டீங்களா? ஏன் மகாராஜா, விஜயநகரத்தோட மக்களை எதுக்காக இப்படி ஏமாத்துனீங்க? நீங்க என்ன பேசுறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? நீங்க என்ன பேசுறீங்க? கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிச்சாலும் உதிக்கும். ஆனா நம்மளோட மகாராஜா அப்படி நிச்சயம் பண்ண மாட்டாரு. சூரியன் கிழக்கிலேயே அஸ்தமிச்சிடுச்சு குருவே. ஏன்னா இவர் அப்படி பண்ணலனா இங்க வந்து மகாராஜாவுடைய பேரை சொல்ற தைரியம் இவனுக்கு வந்திருக்குமா? இவர் விஜயநகரத்தோட மன்னர்னு தெரிஞ்சு இப்படி பேசுவானா? என்னப்பா இது? அப்படின்னா நீங்க உண்மையிலேயே சூரியன் கிழக்குல அஸ்தமிச்சது உண்மைதான். ஆனா அஸ்தமிக்க வச்சதே நான் தான் மக்களே. ஆமா, இத வித்தது நான் தான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. எப்படி ஒரு சிங்கத்தை அடையறதுக்காக ஒரு ஆட்டை பிடிச்சு கட்டி போடுவாங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த வலைய விரிச்சிருக்கிறேன். என்ன வலை? சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம அரண்மனையில நம்ம மகாராஜாவை தாக்க வந்த அந்த போர்ச்சுகீசியனை பிடிக்கிறதுக்காகத்தான். அவங்க இப்போ அக்கம் பக்கத்து நாட்டு ராஜாக்களையும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர்ச்சுகீசியன் இந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு நேரா அவனை பார்க்க தான் போவான். நான் இவனை பின்தொடர்ந்து போய் இந்த போர்ச்சுகீசியர்களுடைய தலைமை இடத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன். என்ன மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா நான் மட்டும் இல்ல, விஜயநகரத்தோட மக்கள் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்க விரும்புறாங்க. அதாவது இதுக்காக நீங்க ஏன் விஜயநகரத்தோட பொக்கிஷத்தெல்லாம் வித்தீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா?
இந்த விஜயநகரத்தோட பாதுகாவலனையே நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் உங்களை ரொம்பவும் நம்பவும் செஞ்சேன் மகாராஜா. அதான் நான் தான் இப்போ தெளிவா சொன்னனே, நான் இதெல்லாம் திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல மகாராஜா. நீங்க இதுக்காக விஜயநகரத்துடைய பொக்கிஷத்தை எல்லாம் ஏன் பணைய வச்சீங்க? விஜயநகரத்தோட மக்களுக்கும் அரசவை உறுப்பினர்களுக்கும் சொல்லாம நீங்க இவ்வளோ பெரிய ஒரு முடிவை எப்படி எடுக்கலாம்? ஏன்னா இந்த பொக்கிஷம் மொத்த விஜயநகரத்துக்கும் சொந்தமானது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, விஜயநகரத்து மக்கள் மேலையும் விஜயநகரத்தோட பொக்கிஷங்கள் மேலையும் உங்களுக்கு எவ்வளவு கவலை இருக்குதோ அதே அளவு கவலை எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நான் விஜயநகரத்தோட பொக்கிஷங்கள் எதையும் விற்கவே இல்லை அப்படின்னு. இது எல்லாம் போலியானது. இது எதுவுமே உண்மை கிடையாது. நான் என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா இந்த விஜயநகரத்து மேலையும் விஜயநகரத்தோட பொக்கிஷங்கள் மேலையும் ஒரு கீறல் கூட விழவிட மாட்டேன். இந்த போர்ச்சுகீசியனை நான் முட்டாளாக்கி இருக்கிறேன். இவங்கிட்ட நான் வித்தது எல்லாமே போலிதான். அப்போ இது போலினா உண்மையான பொக்கிஷம் எங்க இருக்கு மகாராஜா? அது எல்லாத்தையும் நாங்க பார்க்கலாமா? கொண்டு வா. அருமை. ஆனா மகாராஜா, நாளைக்கு ஒருவேளை நம்ம நாட்டு மக்கள் நம்ம விஜயநகரத்தோட பொக்கிஷங்கள் எங்கன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன்னா இது எல்லாத்தையுமே நீங்க அந்த போர்ச்சுகீசியருக்கு விற்க போறீங்கல்ல. இதுதான் உன்னோட கேள்விக்கான பதில். நீ ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? யானையோட பல்லு சாப்பிட ஒண்ணு, வெளியில ஒண்ணுன்னு. இது வெளியில இருக்கிற பல்லுதான். எல்லாமே போலிதான். இதுல இருக்கிற வைரம், பவளம், முத்து, மாணிக்கம், தங்கம், வெள்ளின்னு எல்லா பொருட்களும் போலியானதுதான். அருமை மகாராஜா, இதெல்லாம் பார்க்கிறதுக்கு உண்மை மாதிரியே இருக்கே. உண்மையான பொருட்களை நான் அந்த போர்ச்சுகீசியனுக்கு விற்பேன். அப்புறம் போலியானத ஒவ்வொரு ஆண்டும் விஜயநகரத்தோட நிறுவன நாள் அன்னைக்கு விஜயநகரத்தோட மக்களுக்கு காட்டுவேன். அதை பார்த்துட்டு எல்லா மக்களும் விஜயநகரத்தோட பொக்கிஷங்கள் விஜயநகரத்தோட பாதுகாவலனோட கண்காணிப்புல பத்திரமா இருக்குன்னு நம்புவாங்க. இதுதான் விஜயநகரத்தோட உண்மையான பொக்கிஷங்கள். அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. நீங்க எனக்கு போலி பொருட்களை வித்திருக்கீங்க மகாராஜா. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. இத நான் எப்பவும் மறக்க போறதில்ல. விஜயநகரத்தோட பொக்கிஷங்களை விக்கிறது என்ன? விஜயநகரத்துக்கு எதிராக ஒருத்தன் ஒரு செயலை செஞ்சா கூட நான் அவனோட உயிரை எடுத்துருவேன். இந்த போர்ச்சுகீசியனை இழுத்துக்கிட்டு போங்க. இழுத்துக்கிட்டு போய் சிறைச்சாலையில அடைச்சு வைங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஏதாவது புகார் இல்லைன்னா குற்றம்னு இதுக்கு மேலேயே என்னை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. விஜயநகரத்தோட மக்கள் எப்படிப்பட்ட புண்ணியத்தை செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. அதனாலதான் இப்படிப்பட்ட கர்ம வீரர், வீர தீர சூர மகாராஜா விஜயநகரத்துக்கு கிடைச்சிருக்காரு. ஆனா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க அப்படிப்பட்ட புண்ணிய நபரையே சந்தேகப்பட்டுட்டீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவ்வளவு பெரிய சபையில நீங்க மகாராஜாவையும் அவமானப்படுத்தி இருக்கீங்க.
இத நினைச்சு நீங்க வெக்கப்படணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. சே, மகாராஜா அந்த போர்ச்சுகீசியர்களை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு அருமையான திட்டத்தை தீட்டி வச்சிருந்தாரு. அதெல்லாம் உங்களால நாசமாயிடுச்சு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா மகாராஜா, இப்படி எல்லாம் செஞ்சதுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்தாகணும். நாட்டை நேசிக்கிற அது இதுன்னு எதையாவது பண்ணிடுறாரு. வாய்க்கு வந்தது பேசுறாரு. இவர் வகிக்கிற பதவியை நினைச்சாவது தன்னை கட்டுப்படுத்திக்க வேண்டாமா? வேணாம் தத்தாச்சாரியாரே, நீங்க உங்க இடத்துல போய் உட்காருங்க. உட்காருங்க குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சந்தேகப்பட்டார், அவ்வளவுதான். உண்மையான குற்றவாளி இந்த வீரன் தான். இவன் தான் போர்ச்சுகீசியனை கைது பண்ணவன். இவனாலதான் என்னுடைய திட்டமே வீணாயிடுச்சு. அதனால தண்டனைக்குரியவர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்ல, இதோ இந்த வீரன் தான். மகாராஜா, என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா, என்ன தண்டிக்க வேண்டாம்னு சொல்லுங்க மகாராஜா. நிறுத்துங்க மகாராஜா. இவன் தப்பு எதுவும் இல்ல. எல்லா தப்பு என்னோடதுதான். போர்ச்சுகீசியன் இருந்த முகவரியை சொன்னது நான் தான். தண்டனையை எனக்கு கொடுங்க. நிறுத்துங்க. வேண்டாம்ப்பா, பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயாவை மன்னிச்சிருங்க. இவரு விஜயநகரத்தை எதிரி கிடையாது. இவர் எது செஞ்சிருந்தாலும் அது விஜயநகரத்தோட நன்மைக்கு மட்டும்தான் செய்வாரு. நீங்க போர்ச்சுகீசியர்களை பிடிக்கதான் இப்படிலாம் பண்றீங்கன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அப்பா, இவர் இதுக்கு முன்னாடியே உங்க உயிரை காப்பாத்திருக்காரு. உங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு. நீங்க இவரை மன்னிச்சு விட்டுருங்க. இரு, என்னால என் பொண்ணோட பேச்ச கண்டிப்பா மீற முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இன்னைக்கு என்னோட மக உங்களை காப்பாத்தி இருக்கா. உங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை மட்டும் சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லவர் தான். ஆனா இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த விஜயநகரத்துக்கு உங்களோட புத்திசாலித்தனம் தேவை, உங்களோட முட்டாள்தனம் தேவையே இல்லை. ஏன்னா ஒரு முட்டாள் ஆலோசகர் நாட்டை அழிவு பாதைக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுவாரு. இந்த விஜயநகரத்துக்கு அழிவு தேவையில்லை, வளர்ச்சி தான் தேவை. வளர்ச்சி. ஏன்னா வளர்ச்சியால விஜயநகரத்தை இந்த உலகத்திலேயே ஒரு மிகச் சிறந்த நாடா, ஒரு பொண்ணு விளையிற பூமியா மாத்தி காட்டுவேன். மகாராஜா கைகாலா, 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 மகாராஜா கைகாலா. பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம். ஆஹா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும், இனி எப்படியாவது மகாராஜாவோட மனசுல நான் நிரந்தரமா ஒரு இடத்தை பிடிச்சாகணும்.
அதானே பார்த்தேன். வந்துட்டியா? என்ன சொல்லிட்டு போன? நான் இங்க வரவே மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு வந்த? ஏன் நான் வரக்கூடாது? இது என்னோட சின்ன வயசு நண்பனோட வீடு. அப்படியா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன பொருள் இருக்கு, அப்படி எதை நான் பார்க்க கூடாதுன்னு நீங்க என்ன துரத்துறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரி, நான் ஒண்ணு பண்றேன். உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. இரு. ஷாலம்மா, சொல்றேன். ஷாலம்மா, அடிக்காதீங்க. எல்லாத்தையும் சொல்றேன். இப்படி பண்ணீங்க, சொல்றேன். ஷாலம்மா. இங்க வராதன்னு சொன்னல. ஷாலம்மா, திரும்ப இல்ல, எதுக்கு வர? இல்ல, நான் ஓடு போறேன். ஓடு ஓடி போ. நீங்க முன்ன பாருங்க. நீங்க அப்படி என்கிட்ட இருந்து என்னத்த மறைக்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். சரி போ 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 போ. ஆமா, இங்க என்னதான் பிரச்சனை? ஐயோ மகாராணி, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ, என் கண்ணுக்கு என்ன ஆச்சு? நீங்க போட்டிருக்க இந்த நகை எனக்கு பார்க்க ஏன் வேற மாதிரி தெரியுது? ஏன்னா இந்த ஆபரணம் நான் நேத்து போட்டிருந்த ஆபரணம் கிடையாது. இது புதுசு. இந்த மாதிரி என்கிட்ட இன்னும் நிறைய ஆபரணங்கள் இருக்கு. நிறையவா? என்ன ஆச்சு? ஞாபகம் வந்துருச்சு. யார் ஞாபகம் வந்துச்சு? என் நகையோட ஞாபகம் வந்துருச்சு. இந்த பூமியே அழிய போகுதுன்னு நினைச்சேன். என்னோட எல்லா நகையும் நான் தானம் பண்ணிட்டேன். ஆனா இந்த பூமி அழியவே இல்ல. என்னோட நகைங்க தான் அழிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் அந்த பாஸ்கர் தான் காரணம். சரதா தேவி, இந்த மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நான் ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு வேற போகணும். பாருங்க, என் கழுத்தை பாருங்க, என் கைய பாருங்க. என்கிட்ட ஒரு நகை கூட இல்ல. நான் எப்படி அங்க போவேன்? நீங்க அழாதீங்க சரதா தேவி. உங்க கழுத்தும் வெறுமையா இருக்காது, உங்க கைகளும் வெறுமையா இருக்காது. நான் இருக்கேன்ல, உங்களுக்கு நான் நிறைய ஆபரணங்கள் தரேன். அதனால நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எந்த ஆபரணத்தையும் எனக்கு திரும்ப தர தேவையில்ல. திரும்ப தர வேணாமா? மகாராணி, நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி மகாராணி. வாழ்க வாழ்க. என்னோட மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. அதுவும் எல்லாரும் முன்னாடி. அந்த கை கால தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் மாதிரி நழுவிட்டானே. சாகசம் மரணம் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. சாகசம் செய்ய போய் மரணமா? சாகசத்தை விட்டுட்டு என் பக்கத்துல வாங்க. நீங்களும் குறி வைக்க எவ்வளவோ முயற்சி பண்றீங்க, ஆனா குறி தவறிக்கிட்டே இருக்குதே. அது ஏன்னு சொல்லவா? ஏன்னா உங்களுக்கு குறி வச்சு சுத்தமா பழக்கமே கிடையாது. சரி, உங்களுக்கு இன்னைக்கு நான் எப்படி குறி வைக்கிறதுங்கிறத சொல்லித் தர்றேன். வாங்க. இல்ல, எனக்கு குறி வைக்கிறதுல எல்லாம் விருப்பம் இல்ல. அட, நீங்க சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவரு. கொஞ்சம் ஆயுத பயிற்சியும் எடுத்துதான் பாருங்களேன். மகாராஜா, என் கைகளுக்கு சாஸ்திரங்கள் தான் அழகு, ஆயுதம் இல்ல. ஆனா அப்பப்ப குறி வச்சு தோத்து போயிடுறீங்களே. உங்க மகாராஜாவோட கட்டளையாவது நீங்க நிறைவேத்துங்க. புடிங்க. அப்படிதான். நானை புடிச்சு நல்லா இழுங்க. இன்னும் இழுங்க. நல்லா இழுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களால முடியும். இன்னும் நல்லா இழுங்க. சுய நம்பிக்கை தான் ஒரு மனுஷனை மகானாக்குது. நல்லா இழுங்க. இன்னும் நல்லா இழுங்க. நானே அருந்துருச்சு பாத்தீங்களா? அருந்தே போச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதத்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். எப்படி ரொம்ப இழுத்தா வில்லோட நான் அருந்து போயிடுமோ அது போல எனக்கு எதிரா
அளவுக்கு அதிகமா முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களை எப்பவும் தோல்விகள் தான் தேடி வரும். நான் உண்மையானதுன்னு சொல்லி அரசவையில காமிச்சனே, அது எல்லாமே போலி. எனக்கு இப்ப இரட்டை லாபம் கிடைச்சிருச்சு. ஏன்னா உண்மையான பொக்கிஷமும் திரும்ப வந்துருச்சு, போர்ச்சுகீசியன் கொடுத்த செல்வமும் என் கைக்கு வந்துருச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் சொல்றத கொஞ்சமாவது நம்புங்க. நான் விஜயநகரத்துக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். என்ன போய் வீணா சந்தேகப்படுறீங்களே. அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க மகாராஜா மேலேயே சந்தேகப்பட்டு ராஜாவை மட்டும் இல்ல விஜயநகரத்தையே ஏன் எங்களையே சந்தேகப்படுறீங்க? ஐயோ, மத்த ராஜ்யத்துல எல்லாம் இதை சொல்லி சொல்லியே கேலி பண்றாங்க. அது உங்களுக்கு தெரியலையா? எனக்கு என்னவோ நீங்க காட்டுல இருந்து வரும்போது உங்களோட மூளையை எடுத்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்களோன்னு தோணுது. இப்பவாவது நீங்க ஒத்துக்கோங்க, உங்களை விட பல மடங்கு அறிவு எனக்கு இருக்குதுன்னு. இல்ல மகாராஜாவுக்கு இருக்கு. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? அமைதி அமைதி தத்தாச்சாரியாரே, வாங்க இத பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய அறிவை எடை போறது சரியான செயல் இல்ல. ஆமா மகாராஜா, அவர் அறிவு எங்க இருக்கு, ஏன் அறிவு எங்க இருக்கு? ஆமா, அவருடைய அறிவு திறமைய நம்ம கிட்ட எத்தனையோ முறை நிரூபிச்சிருக்காரு. ஆனா என்ன இருந்தாலும் அவர் மனுஷன் தானே, கடவுள் இல்லையே. தப்பு பண்றதும் சகஜம்தான், குறி தவறதும் சகஜம்தான். அது மட்டுமா, வில்லோட நானே அருந்து போயிடும். சரியா சொன்னீங்க மகாராஜா. ஆனா நான் அருந்து போனாதான் என்ன? எதிரிகளை வேட்டையாட யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்களுக்கு தேவையானது லட்சியம் மட்டும்தான், ஆயுதங்கள் கிடையாது. பின்னாடி பாருங்க. மகாராஜா, மகாராஜா எரியுது. மகாராஜா எரிஞ்சிட்டாரு. ஐயோ, மன்னிக்கணும் மன்னிக்கணும். மகாராஜாவோட படம் எரியுது. மகாராஜாவோட படம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு சாஸ்திரங்கள் நல்லா தெரியும்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க? சின்ன சின்ன ஆயுதங்களால பெரிய பெரிய யுத்தங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மகாராஜாவையே எரிச்சிட்டு போயிட்டான். உங்க படத்தை எரிச்சிட்டு போயிட்டாருன்னு சொன்னேன். மகாராஜா, இந்த 4 பசங்களும் அரண்மனைக்கு பக்கத்துல தான் வசிக்கிறாங்க. ஆனா இவங்க நம்ம அரண்மனையோட அரச தோட்டத்திலிருந்து அரச தேங்காய பறிக்கும் போது மாட்டிக்கிட்டாங்க மகாராஜா. அதனால இதுல 3 பசங்களுக்கு திருடன குற்றத்துக்காக தண்டனை கொடுத்தாகணும். மன்னிக்கணும் குருவே, 4 பசங்களும் சேர்ந்து திருடி இருக்காங்கன்னா அப்ப 3 பசங்களை மட்டும் ஏன் தண்டிக்கணும்? ஏன்னா என் மகன் கோபால் நிரபராதி. இவ ஒரு அப்பாவி, நல்ல பண்பாடு உள்ள பையன். இந்த 3 பேரும் தான் இவனை கெடுத்துட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா மகாராஜா, எனக்கு இந்த சிறுவன் கோபால ரொம்ப நல்லாவே தெரியும் மகாராஜா. அதனால கண்டிப்பா இந்த 3 பேரும் சேர்ந்துதான் அவனை ஏமாத்தி இதுல ஈடுபட வச்சிருக்கணும். அப்படியா? ஓ, இதுவா விஷயம்? உங்க 3 பேரோட பசங்களும் மத்த பசங்களெல்லாம் கெடுக்கிறாங்களா? மகாராஜா, மகாராஜா, நான் என்ன சொல்றேன்னா, திருடின குற்றத்துக்காக மட்டும் இல்ல, இவங்க 3 பேருக்கும் பெரிய தண்டனையை கொடுக்கணும். ஏன்னா இவங்க கோபாலை கெடுத்து அவனை வச்சு தேங்காவை திருட வச்சிருக்காங்க. அப்புறம் அம்மாக்கள்,
நீங்க உங்க பசங்களை இப்படிதான் வளர்த்திருக்கீங்களா? இல்ல இல்ல மகாராஜா, என்னோட பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அப்படியா? அப்படின்னா மிச்சம் இருக்கிற இந்த 2 பசங்க தான் குறும்புக்காரங்க மகாராஜா. என் பையன் ஒன்னும் குறும்புக்காரன் கிடையாது. நீ எல்லாம் பேசவே கூடாது. உன் பையன் தான் எங்க வீட்டு பசுவோட பாலை திருடுறான். ஓ, பாலை வேற திருடுறானா மகாராஜா? இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க மகாராஜா. இவங்களோட பையன் தான் என் கணவரை கல்லாலேயே அடிச்சான். இதுவரையா கல்லால வர அடிச்சிருக்கா மகாராஜா? அப்படின்னா இவங்க எல்லாருமே குறும்புக்காரங்க, இந்த பையன் மட்டும் தான் நல்லவன். இவன் ஒண்ணு நல்லவெல்லாம் கிடையாது. இருக்கிறதுலயே பெரிய குறும்புக்காரன் இவன் தான். எங்க பசங்களை எல்லாம் கெடுக்கிறதே இவன் தான். என் பையனை பத்தி தேவையில்லாம எதுவும் பேசாத. உங்க 2 பேர் பசங்களை பத்தி தெரியாதா? சரியான குறும்புக்காரங்க. இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு மகாராஜா, இந்த 3 பசங்களும் குறும்புக்காரங்க. கோபால் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப நல்லவன். இல்ல மகாராஜா, இந்த கோபால் ஒரு நாள் என்னுடைய 2 காலணிகளையும் கிணத்துக்குள்ள போட்டுட்டான். என் ஆடுகள் எல்லாம் தேவையில்லாம திறந்து விட்டுருவான். அப்புறம் இவன் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டான் மகாராஜா. போதும் நிறுத்து. என் கோபால பத்தி பேசினா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாங்க ஒண்ணும் போய் சொல்லலமா. உன் பையன் தான் குறும்புக்காரன். என் பையன் ஒண்ணும் குறும்புக்காரன் இல்ல. உன் பையன் தான் குறும்புக்காரன். உன் பையன் உண்மையாவே குறும்புக்காரன் தான். போய் சொல்லிக்கிறீங்க. உங்க பசங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க தான் கெடுத்து வச்சிருக்காங்க. அமைதி, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க, சண்டை போடாதீங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அமைதி, அமைதி, அமைதி. மகாராஜா, அமைதி. அமைதி. பேசாதீங்க. அரசவையில ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாத்தீங்களா மகாராஜா, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துனா கொழுந்து விட்டு எரியதானே செய்யும். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா இவங்கள சண்டை போட வச்சிருக்காரு. நானா? இப்படி அரசவையவே சண்டை கடையா மாத்திட்டாரு. இத பார்த்தா அரசவை மாதிரி தெரியல. இது ஏதோ மல்யுத்த களம் மாதிரி ஆயிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே மகாராஜா, நீங்க இப்படி நடந்துப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த அரசவையோட மான மரியாதைய பத்தி உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியுமே. மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னா அதுக்காக அரசவையோட மரியாதை கெட்டா கூட பரவாயில்லைன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா நீதி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உண்மை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கண்டிப்பா வெளி வந்துதான் ஆகணும்னு சொல்லியிருக்கு. இதுல யாரு யார கெடுக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரே தீர்வு தான். அதாவது இந்த 4 பசங்களும் இனிமே ஒருத்தரை சந்திக்க கூடாதுன்னு தடை விதிச்சாகணும். ஏன்னா ஒருத்தர் சந்திக்கவே இல்லனா ஒருத்தர் கெடுக்க முடியாதுல்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தரை சந்திச்சாங்கன்னா தண்டனைய இவங்க அம்மா அப்பாக்கு தான் நாம விதிச்சாகணும். என்ன தாய்மார்களே, என்ன பண்றீங்க? இவங்க 4 பேரையும் பிரிங்க, இல்லனா தண்டனை அனுபவிக்க தயாரா இருங்க. வேண்டாம் வேண்டாம், இவங்க 3 பேரையும் தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க. நானே குற்றத்தை எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன். இவங்க 3 பேரும் எதுவுமே பண்ணல. நான் தான் அரச தோட்டத்துல இருந்து தேங்காயை பறிக்க சொன்னேன். அதனால தண்டனை எனக்கு தான் கிடைச்சாகணும். என்ன மட்டும் தண்டிங்க. இல்ல, கோபால விட்டுருங்க. எனக்கு தான் தண்டனை கிடைக்கணும். ஏன்னா முதல்ல தேங்காயை திருடினது நான் தான். இவனையும் தூண்டி விட்டது நான் தான். அதனால இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கட்டும் மகாராஜா. ஏய், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? முதல்ல மரத்துல ஏறினவன் நான் தான். அதனால எனக்கு தான் முதல்ல தண்டனை கொடுக்கணும். நான் தான் குற்றவாளி. இல்ல தண்டனை எனக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா இந்த திட்டத்தை போட்டதே நான் தான். அதனால என்ன மட்டும் நீங்க தனியா பிரிச்சிருங்க. இவங்க 3 பேரையும் விட்டுடுங்க. பாத்தீங்களா மகாராஜா, நான் இதை நிரூபிக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணேன்.
4 பசங்களும் சேர்ந்து குறும்புத்தனம் பண்ணியிருந்தாங்கன்னா 3 பசங்களை மட்டும் ஏன் நாம தண்டிக்கணும்? ஏன்னா 3 பேர் தப்பு பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு பேர் தான் அன்பு, நட்பு, தியாகம். ஏன்னா இந்த 4 பேருக்குமே இனிமே நம்மள சந்திக்கவே விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இவங்களுடைய அன்புனால, இவங்களுடைய நட்புனால ஒருத்தர் இன்னொருத்தரை காப்பாத்த தியாகம் பண்ணவே முடிவெடுத்துட்டாங்க. அப்படி செய்யும்போது 3 பேராவது ஒன்னா இருக்க முடியும்ல? இங்க பாருங்க தாய்மார்களே, எல்லா அம்மாக்களும் தங்களுடைய பசங்க நல்லவங்க தான் நினைக்கிறாங்க. எல்லா தாய்மார்களும் தங்களுடைய குழந்தை தப்பே பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. இப்படி கண்ணை மறைக்கிற தாய்மைன்ற கருப்பு துணியால எந்த அம்மாவுக்குமே தான் குழந்தை பண்ற தப்பு தெரியறதில்ல. அட என்ன இது, இப்பவும் நீங்க 4 பேரும் பிரிஞ்சே நிக்கிறீங்களே. நீங்க மட்டும் இல்ல, எல்லா பெரியவங்களும் இந்த பசங்க கிட்ட இருந்து ஒரு படிப்பினையை கத்துக்கணும். அதாவது மனசுல இருக்கிற கோவத்தையும் வெறுப்பையும் போக்கிட்டு எப்படி ஒத்துமையா இருக்கணும்னு கத்துக்கணும். மகாராஜா, நான் இப்ப உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், இதை இந்த பசங்களுடைய முதல் தப்பா நினைச்சு இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்களோட கருத்தை முழுமையா ஏத்துக்கிறேன். முதல் தடவை குற்றம் செஞ்சதுனால நான் எல்லா குழந்தைகளையும் மன்னிச்சு விட்டுறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா, நீங்க இந்த வழக்க ரொம்ப அழகா தீர்த்து வச்சத பார்த்து எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல தோணுது. நீங்க அற்புதமானவர். அப்புறம் நீங்க வழங்குற தீர்ப்பும் அற்புதமானது. ரொம்ப நன்றி மகாராஜா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.